பல நாட்கள் ஆயிடுச்சு. இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் பீன் மெனி டேஸ். இட்ஸ் பீன் மெனி டேஸ். அடிக்கடி மறந்துடுறேங்க. ஐ ஆஃபன் forget it. ஐ ஆஃபன் forget it. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனலில் இருக்கிற 350+ வீடியோஸ் இப்போ புத்தக வடிவில் புக் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் நீங்கள் லோ ப்ரைஸில் வாங்கிக்கலாம். அதோட PDF ஃபார்மேட், MP4, MP3 வீடியோஸ், புக் ஃபார்மேட், ஆன்லைன் காப்பி. இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. எனக்கே தெரியாது. ஒரு அழுத்தத்தோடு சொல்லுவோம், எனக்கே தெரியாது. I don't know myself. I don't know myself. ஆனால் எப்போன்னு தெரியல. But I don't know when. But I don't know when. நீ வேணும்னே செய்கிற. You are doing it on purpose. ஆன் பர்பஸ்ங்கிறது ஒரு ஃப்ரேஸ், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். ஆன் பர்பஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸோடைய அர்த்தம் ஒரு விஷயத்தை வேணும்னே செய்கிறது, உள்நோக்கத்தோடு செய்கிறது. இன்னும் முடிக்கலையா? இதை ரொம்ப சிம்பிளாக நம்ம கேட்க முடியும் இங்கிலீஷில். நாட் டன் yet. இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இஸ் இட் நாட் டன் yet. பட் பேசும்போது நாட் டன் yetன்னு நம்ம சொல்லலாம். வேற எங்கேயும் போகலைங்க. we didn't go anywhere else. வேற எங்கேயும், anywhere else. அது எப்போ? when is that? when is that? வர முடியலங்க. I couldn't come. அவன் சொல்லலை. He didn't say. அவன் சொல்லக்கூட இல்லை. எப்படி சொல்வீங்க? He didn't even say. இங்கே ஈவன்கிறது தான் அழுத்தம் கொடுக்குற வார்த்தை. சொல்லக்கூட இல்லை. நீ சொல்ல வேண்டியது இல்லை. You don't have to say. நடந்தா பார்க்கலாம். Let's see if it happens. Let's see if it happens. சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். கொஞ்சம் கோபமாக சொல்வோம். சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். I won't keep telling. I won't keep telling. அவ்வளோ நல்லா இல்லை. Not that good. Not that good. நானும் பார்க்கலை. நான் பார்க்கலைன்னா ஈஸியாக சொல்லுவோம் I didn't see-ன்னு. நானும் பார்க்கலை. I didn't see either. eitherங்கிற வேர்டு நம்ம சேர்க்கணும். அவ்வளோ மோசம் இல்லைங்க. நாட் that bad. நாட் that bad. வேற எப்போவாச்சும் நம்ம செய்யலாம். We will do it some other time. We'll do it some other time. அவங்க வந்திருந்தாங்க. வந்தாங்க, வந்திருக்காங்க, வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்தாங்க. They had come. என்னோட 7-day ஃபவுண்டேஷன் கோர்ஸ், 21 days பிகினிங் கோர்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விளக்கம் ஈஸியாக புரியும். வரணும்னு ஆசைப்பட்டேன். I wanted to come. நான் வர விரும்பினேன். ஏங்க அப்படி? ஏன் அப்படி? Why is it so? எல்லாம் முடிச்சாச்சு.
இட்ஸ் ஆல் டன். இதை எங்க வைக்க? வேர் டு கீப் இட். அதுதான் உனக்கு வேணும்னா இஃப் that's what you want. இந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரு சென்டென்ஸோடைய பகுதி தான், பட் இந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் உனக்கு வேணும்னா இஃப் that's what you want. நீ சொல்கிற எதுவும் புரியல. I don't understand anything you say. ஓரளவு புரியுது. I understand to some extent. நான் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சென்டென்ஸுடைய ஆரம்பத்தில் இப்படி வரும். நான் பார்க்கும்போதெல்லாம் whenever I see, அதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். whenever I see. அது எனக்கு பழக்கம் இல்லைங்க. I am not used to it. I am not used to it. ஏப்பா நீயா அது? இஸ் that you? சொல்லி பல நாட்கள் ஆயிடுச்சுங்க. இட்ஸ் பீன் டேஸ் இல்லைனா மெனி டேஸ், எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இட்ஸ் பீன் டேஸ் சின்ஸ் ஐ டோல்ட். நான் சொல்லி பல நாட்கள் ஆயிடுச்சு. நிறைய நடந்து போச்சுங்க. அதாவது நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம். A lot has happened. நிறைய நடந்து போச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. Wait for a while. கொஞ்ச நேரம், for a while. இந்த ஃப்ரேஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு இது நடக்குங்க. It will go on for a year. It will go on for a year. சாயங்காலம் வீட்டில் இருப்பீங்களா? Will you be home in the evening? Will you be home in the evening? நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதுவும் கொஞ்சம் கோபமாக சொல்வோம். I've told many times. I've told many times. நீ செய்கிறது உனக்கு நல்லா இருக்கா? Do you feel good about what you're doing? Do you feel good about what you're doing? அவன் கண்டுபிடிக்கட்டும். யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க, யாரும் எதுவும் சொல்லாதீங்க, அந்த மாதிரி சொல்லுவோம். அவன் கண்டுபிடிக்கட்டும். Let him find out. தயங்காத. Don't hesitate. அங்க என்னை கூட்டிட்டு போ. Take me there. Take me there. அதை பற்றி யாருங்க கவலைப்படுறாங்க? யாருக்குமே அக்கறை இல்லை. யாரும் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. Who cares? Who cares? அப்புறமா ஞாபகப்படுத்து. Remind me later. Remind me later. நான் ஏங்க சொல்லணும்? Why should I say? லேட் ஆயிட்டு இருக்கு.
அடிக்கடி சொல்லுவோம், லேட் ஆயிட்டிருக்குப்பா. இட்ஸ் கெட்டிங் லேட். இட்ஸ் கெட்டிங் லேட். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இட்ஸ் பிகாஸ் ஐ லைக் இட். இங்கேயே உட்காந்துக்கிறேன். I would rather sit here. I would rather sit here. அவனை வர சொல்லு. Ask him to come. அப்புறமா நீ வருத்தப்படுவ. You will regret later. You will regret later. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. They said it was good. நான் ஒன்றும் செய்யலை. I did nothing. இல்லைனா I didn't do anything. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம். தர்ம சங்கடமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி உணர்வு இல்லைங்களா? I felt awkward. I felt awkward. சீக்கிரம் தேஞ்சிருங்க. இது ஒரு பொருள் சீக்கிரமாக தேஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது. It will wear thin quickly. உண்மை மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. It seemed to be true. அதுக்கு நான் பொறுப்பில்லை. I am not responsible for it. I am not responsible for it. எங்க ஒளிச்சு வச்சிருக்கான். He keeps it hidden. He keeps it hidden. இருக்கிறத வச்சு செய். Do it with what you have. அவங்க அடிக்கடி வர்றதில்லை. They don't come often. They don't come often. எப்பவும் போலங்க, அதே மாதிரி. Same as always. அவனை ஒத்துக்க வைக்கிறேன். I will convince him. Convince, ஒத்துக்க வை, சம்மதிக்க வை. அவனை சொல்ல வைக்கிறேன். I will make him say. ஸோ என்னுடைய வீடியோஸில் நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேக், கெட், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் கற்றுக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது லிங்க் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கோர்ஸ்க்கான லிங்க் நான் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல். எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஐ டோன்ட் லைக் இட். ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா அட் ஆல் சேர்க்கணும். சொல்லவே மாட்டேங்க. ஐ வில் நெவர் சே. சொல்ல மாட்டேன்னா ஐ won't say. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ won't say. சொல்லவே மாட்டேன்னா ஐ வில் நெவர் சே. இப்போ நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே நவ்? என்னால் முடியாது. ஐ காண்ட். சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய பேர் என்னுடைய புத்தகம் வாங்கியிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. வாங்கினவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னும் வாங்காதவங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புக் ஃபார்மேட், புத்தக வடிவில் உங்களுக்கு லோ ப்ரைஸில் புக்கு கிடைக்கும். கொரியரில் அனுப்பி வைப்போம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணுங்கள். புக் ஃபார்மேட் மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் ஃபார்மேட், MP4 வீடியோஸ், MP3 ஆடியோ, புக் ஃபார்மேட்லேயே ஆன்லைன் காப்பி, டிவைசஸில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோன், லேப்டாப் அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ஸ் தான்.
விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும். தேங்க்யூ.